பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் விவாதங்களுக்கும் மத்தியில் வருகிற ஜூலை 1 முதல் ஜிஎஸ்டி புதிய வரியானது பாராளுமன்றத்தில் அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த ஜிஎஸ்டி வரியில் உள்ள சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, திருத்தப்பட வேண்டிய அம்சங்கள் என்ன என்பது குறித்து நம்மோடு பேசுவதற்காக ஆடிட்டர் சித்ரா ரகுராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்க அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மேடம். அதாவது இந்த ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது இந்த ஜிஎஸ்டி வரியில் வாட், சேவை, வணிக இந்த வரிகள் எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது தான் ஜிஎஸ்டி வரியா? இந்த ஜிஎஸ்டியில் சேராத வரிகள் என்னென்ன? சார், ஜிஎஸ்டிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். அதில் நிறைய வரிகளை உள்ளே சேர்த்துருக்காங்க. சேராத வரிகளும் சிலது இருக்குது. சேர்ந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ், சேல்ஸ் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், கஸ்டம்ஸில் ஒரு போர்ஷன் மட்டும் சிவிடி அண்ட் எஸ்ஏடின்னு சொல்லுவாங்க. அது போக என்ட்ரி டேக்ஸ், ஆக்ட்ராய், பர்ச்சேஸ் டேக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்துருச்சு. சேராத சில வரிகள் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டாம்ப் டியூட்டி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ரோட் டேக்ஸ், இதெல்லாம் சேரலை. கஸ்டம்ஸில் சில போர்ஷன், எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி நிறைய ஐட்டமுக்கு லெவி பண்ணுறாங்க, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, இதெல்லாம் நம்ம ஜிஎஸ்டி வந்த பிறகும் தனியாக கட்ட வேண்டியது இருக்கும். அதாவது இந்த ஜிஎஸ்டி வரியில் என்னென்ன பொருட்களுக்கு வரி அதாவது இந்த ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? சார், ஒரு 3 ப்ராடக்ட்டை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல, டாரிஃப்குள்ளே கொண்டு வரல. அந்த ப்ராடக்டை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராமல் இப்போதைக்கு தனியாக வச்சுருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் உள்ளே கொண்டு வர்றதுக்கான ப்ரப்போசல் பில்லில் இருக்குது. அதை ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்ணோம். இது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். பெட்ரோலியமில் சென்ட்ரல் எக்ஸைஸும் கலெக்ட் பண்ணுவாங்க, சேல்ஸ் டேக்ஸும் இருக்கும். இந்த ரெவென்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஆல்கஹால், தென் எலக்ட்ரிசிட்டி டியூட்டி வரும். இதெல்லாம் கண்டினியூ ஆகும். இந்த வரி விலக்கு, அதாவது ஜிஎஸ்டியிலேருந்து வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்கள் அனைத்தும் பொதுமக்கள், பாமர மக்கள் உபயோகிக்கக்கூடியதாக இருக்குதா? வேறு என்னென்ன பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படலாம்னு கேட்குறீங்க இல்லையா? அதாவது இப்போவுமே ஜிஎஸ்டி எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 5, 12, 18, 28 இந்த ரேட்டில் பிரிச்சிருக்காங்க. 0% இருக்குது. 0%ன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக அன்பேக்டு அண்ட் அன்பிராண்டட் ஃபுட் ஐட்டம்ஸ், அது போக பேசிக் தேவையாக உள்ளது எஜுகேஷன் சர்வீஸ், ஹாஸ்பிட்டல் சர்வீஸ். 5% எசென்ஷியல் கமோடிட்டிஸ். 12 and 18 இண்டஸ்ட்ரியல் இன்புட், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. 28 லக்ஸுரி ஐட்டம் அண்ட் டிமெரிட் குட்ஸ் லைக் டொபாக்கோ, அப்புறம் கார், பைக், இதெல்லாம் 28ல் வருது. ஸோ பாமர மக்கள் யூஸ் பண்ணுற எசென்ஷியல் கமோடிட்டி கம்மியான ரேட்டில் தான் வச்சுருக்காங்க. லக்ஸுரி ஐட்டம்ஸ்னு எதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்களோ அதெல்லாம் 28ல் இருக்குது. அப்புறம் பெட்ரோல் டீசலுக்கான அதுக்கு ஜிஎஸ்டியிலேருந்து வரி விலக்கு அமைச்சிருக்காங்க. இது பாமர மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டியிலிருந்து பெட்ரோல் டீசலுக்கு வரி விலக்கு அமல்படுத்தியது அதாவது விலக்கு அளித்தது லாபகரமாக இருக்குமா? இந்த ஜிஎஸ்டி வரியில் அதாவது இதற்கு பின் ஜிஎஸ்டி தாக்கல் செய்ததுக்கு பின்பதாக இந்த பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆமாம் சார், இப்போதைக்கு இதோட இம்பாக்ட் நியூட்ரல். ஏன்னா பழைய சிஸ்டமே கண்டினியூ ஆகுன்றதை சொல்லிட்டாங்க. அதனால் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு ரேட் எதுவும் மாறப்போகிறதில்ல, ஜிஎஸ்டிக்குள்ளே வரப்போகிறதும் இல்லை. ஃப்யூச்சரில் இதை உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேசிக் ரீசன் நம்ம என்னன்னு பார்த்தோன்னா ஜிஎஸ்டி 0 to 28ன்னு பார்த்தோம். இந்த பெட்ரோலியமில் 28%க்குள்ளே அவங்களால அடக்க முடியல. பிகாஸ் எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தியாக இருக்குது. இது மேஜர் ரெவென்யூ ஐட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அதனால் அந்த ரெவென்யூவை லூஸ் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் அவங்க இப்போதைக்கு ஜிஎஸ்டிக்கு வெளியில் வச்சுருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் இதை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வராங்க. அதுக்கான ப்ரொவிஷன் பில்லில் இருக்குது. அதாவது ஜிஎஸ்டி மசோதாவில் பாமர மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஜவுளி, மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த ஜிஎஸ்டி மசோதா அமல்படுத்தப்பட்டால் அதுக்கான விலைகள் குறைக்குமா? எப்படி இருக்கும்? சார், இப்போது நான் ஏற்கனவே சொன்னதுபடி ரொம்ப எசென்ஷியல் கமோடிட்டிஸோட ரேட் 5%ல் தான் இருக்குது. இப்போது ஜிஎஸ்டியோட மெயின் இம்பேக்ட் என்னென்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸை அவாய்ட் பண்ணுறது. ஏர்லியராக நமக்கு எக்ஸைஸ் டியூட்டி, சிஎஸ்டி இதெல்லாம் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. ஜிஎஸ்டி வந்த பிறகு எல்லா பாயிண்டில் இருக்கிற ஜிஎஸ்டியும் கிரெடிட் எடுத்துக்க முடியும். கன்சியூமர் மட்டும்தான் டேக்ஸை பேர் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் வராது, டேக்ஸ் ஆன் டேக்ஸ் வராது. அப்படிங்கிறப்ப அல்டிமேட்டாக ப்ராடக்டோட ப்ரைஸ் குறைய தான் போகுது. ஒன்லி திங், ப்ராடக்டோட ப்ரைஸ் ஏற்கனவே 24 இருந்து இப்போ 28 ஆகுது, 26 இருந்து 28 ஆகுது. அந்த டேக்ஸ் வேரியேஷன் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் ரேட்டு ஜாஸ்தியாகும், நாமினலாக ஜாஸ்தியாகும். இப்போ 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஜூலை 1க்கு முன்னாடி வாங்கினா பல்வேறு சலுகைன்னு அறிவிச்சிட்டு வர்றாங்க. இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அந்த 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் நல்லதா, அல்லது ஜிஎஸ்டி அமல்படுத்த பின்னாடி வாங்குறது நல்லதா? இது என்னென்னா இப்போது நிறைய இடத்துல ஆஃபர் போடுறாங்க. டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா ஜிஎஸ்டி அமலுக்கு வரும்போது நம்ம கையில் என்ன ஸ்டாக் வச்சுருக்கோமோ, கடந்த 1 வருஷத்துக்குள்ளே நம்ம வாங்கின ஸ்டாக்கு, அதை நம்ம கிரெடிட் எடுத்துக்கலாம். போத் எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் சேல்ஸ் டேக்ஸ் ரெண்டையுமே கிரெடிட் எடுத்துக்கலாம். ஆனால் டீலரோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, நான் ஏற்கனவே சேல்ஸ் டேக்ஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவேன் 14%, இப்போ ஜிஎஸ்டியில் 28%. அப்போது என்னோடய டேக்ஸ் ரேட் ரொம்ப கூட போகுது,
அப்போது பெரிய இம்பேக்ட் இருக்கும் சேலில் அப்படிங்கிறது அவங்களோடது. ஆனால் நம்ம சென்ட்ரல் எக்ஸைஸையும் கிரெடிட் எடுக்கும்போது இதோட இம்பேக்ட் வந்து நெல் தான். 26 இருக்கிறது தான் 28 ஆக போகுது. அப்போது ஒரு பெரிய பேனிக் சுச்சுவேஷன் இப்போ இருக்குது, அது தேவையில்லாதது. மினரல் தொழிற்சாலைகளுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு எப்படி இருக்கும்? மினரல் இண்டஸ்ட்ரியோட அவுட்புட் ப்ராடக்ட் 5% அண்ட் 18%ன்ற டேக்ஸில் ஜிஎஸ்டியில் டேக்ஸ் ஆக போகுது. இதில் சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் சேல்ஸ் டேக்ஸ் வந்து சப்சியூம் ஆயிரும். சப்சியூம் ஆகப்படாத டேக்ஸஸ் என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் டியூட்டி, ராயல்ட்டிக்கு அடிஷ்னலாக கான்ட்ரிபியூஷன் டு டிஎம்எஃப் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு என்எம்டி. எக்ஸ்போர்ட் டியூட்டி வந்து 10% ஆன் எக்ஸ்போர்ட் வேல்யூ. ராயல்ட்டி வந்து ஆவரேஜ் சேல் ப்ரைஸஸில் வேரிஸ் ஃப்ரம் 2% to 15%. டிஎம்எஃப் வந்து 30% ஆன் ராயல்ட்டி. என்எம்டி வந்து 2% ஆன் ராயல்ட்டி. ஸோ சப்சியூம் ஆகாத டேக்ஸஸ் இவ்வளோ இருக்கிறதுனால மினரல் இண்டஸ்ட்ரிக்கு ஜிஎஸ்டினால் பெரிய அட்வான்டேஜ் இல்லை. கண்டிப்பாக அவர் பிரபல ஆடிட்டர் சித்ரா ரகுராம் அவர்கள் ஜிஎஸ்டி வரி குறித்து பல்வேறு சாதக பாதகங்கள் அதோடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து நம்மோடு கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டார். இந்த ஜிஎஸ்டி வரியிலானது பல்வேறு அரசானது, இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலானது பல்வேறு தர, அதாவது ஒவ்வொரு தொழில்களுக்கு ஏற்றவாறு இந்த ஜிஎஸ்டி வரியிலிருந்து வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது, ஜிஎஸ்டியில் சேர்க்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை மட்டுமின்றி, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் தொழிலாளர்கள் அதிகமாக, அதாவது மேன் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய தொழில்களுக்கு இந்த ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்பதே தொழிலாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஜிஎஸ்டி கவுன்சிலானது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில், அதாவது வரியை அமுல்படுத்தும் போது அந்தந்த தொழில்களுக்கு ஏற்றவாறு அமுல்படுத்தினால் நிச்சயம் இந்த ஜிஎஸ்டி புதிய வரியானது அனைவருக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ள தகுந்த ஒரு ஜிஎஸ்டி வரியாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை.